ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, சோ கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி எப்படி கரெக்டா டார்கெட் ஆடியன்ஸை டார்கெட் பண்றது. சோ கூகுள் ஆட்ஸ்ல என்ன மாதிரியான ஆடியன்ஸ் செக்மெண்ட் இருக்கு, எந்த செக்மெண்ட் யூஸ் பண்ணா எனக்கு குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் ஆகும், அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்றதா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆடியன்ஸ் செக்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆடியன்ஸ் செக்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களால குவாலிட்டியான லீடர் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து 6 டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் செக்மெண்ட் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, டிஸ்பிளே கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல யூடியூப் கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால குவாலிட்டியான லீடர் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து எல்லா கேம்பெயிலும் இருக்கும். ஸோ நீங்க ஆடியன்ஸ் செக்மெண்ட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 6 டைப் இருக்கு. ஒன்னு வந்து அஃபினிட்டி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் செக்மெண்ட் அண்ட் டீடைல் டெமோகிராபிக்ஸ், லைஃப் ஈவெண்ட், இன் மார்க்கெட், யுவர் டேட்டா ஆடியன்ஸ். ஸோ இந்த 6 செக்மெண்ட்டை பத்தி நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் போதும், உங்களால ஈஸியா வந்து கேம்பெயினை கிராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அஃபினிட்டி. அஃபினிட்டினா என்னன்னு சொல்லிட்டு உங்க ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்லயும் பார்த்திருக்கோம். பிளஸ் வந்து நம்ம நிறைய கேம்பெயின்ல ட்ரை பண்ணிருக்கோம். அஃபினிட்டினா ஒண்ணும் இல்ல, ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ற ப்ராசஸ் தான் இந்த அஃபினிட்டி. அது என்ன இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்னா ஒண்ணு இல்ல, இதை பத்தி நிறைய சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மேல நிறைய ஹேபிட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் ஷூஸோ சம்திங் எல்ஸ் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். ஸோ யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண போறா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆடியன்ஸ் செக்மெண்ட் அஃபினிட்டி செக்மெண்ட். ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டோ ஹேபிட் பேஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அஃபினிட்டியை சூஸ் பண்ணி ஆகணும். அது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, அவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களோட ஹேபிட் இருந்தாலும் சரி, நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய செக்மெண்ட் வந்து அஃபினிட்டி செக்மெண்ட். ரெண்டாவது கஸ்டம் செக்மெண்ட். கஸ்டம் செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். ஸோ இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது கீவேர்ட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்றது. அதாவது ஆல்ரெடி அவங்க என்ன மாதிரி கீவேர்டை சர்ச் பண்ணிருப்பாங்க, அந்த கீவேர்ட் பேஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்றது. இதை வந்து நீங்க எங்க எடுக்கலாம்னு பார்த்தா கீவேர்ட் பிளானர்ல போயிட்டு நீங்க என்ன மாதிரி கீவேர்ட்ல சர்ச் பண்றாங்க, உங்க பிசினஸ் ரிலேட்டட் கீவேர்ட்ஸை நீங்க சர்ச் பண்ணி அதை டார்கெட் பண்றது தான் இந்த கஸ்டம் செக்மெண்ட். இதுல வந்து நீங்க கீவேர்டு மட்டும் இல்லாம பர்டிகுலர் வெப்சைட்டை கூட உங்களால டார்கெட் பண்ண முடியும். அதாவது இன்னைக்கு பாப்புலரான வெப்சைட், உங்க பிசினஸ் ரிலேட்டட் பாப்புலரான வெப்சைட்ல போயிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் சேனல் வச்சுக்கலாம், இதை ஹிந்து நியூஸ், ஸோ அந்த மாதிரி சைட்லாம் போய் நிறைய பேர் பாக்குறாங்கன்னா அந்த வெப்சைட்ல உங்களோட ஆட் ஷோ பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ண வேண்டிய செக்மெண்ட் வந்து கஸ்டம் செக்மெண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியே கீவேர்ட் பேஸ் பண்ணியும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி கீவேர்ட் அண்ட் பர்டிகுலர் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் செக்மெண்ட் ஆடியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டீடைல் டெமோகிராபிக்ஸ். டீடைல் டெமோகிராபிக்ஸ் என்ன, அவங்களோட பேரண்டல் ஸ்டேட்டஸ் வச்சு, அதாவது சிங்கிள் நீங்க டார்கெட் பண்ண போறீங்களா, இல்ல மேரிடு கப்புள் டார்கெட் பண்ண போறீங்களா, பேரண்ட்ஸ் டார்கெட் பண்ண போறீங்களா, ஸோ எஜுகேஷன், அதாவது அவங்க கிராஜுவேட் ஆன பர்சனை டார்கெட் பண்ண போறீங்களா, இல்ல ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்க அவங்க பர்சனை டார்கெட் பண்ண போறீங்களா, ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ண போறீங்களா, இல்ல கம்பெனிஸ் லார்ஜ் கம்பெனி டார்கெட் பண்ண போறீங்களா, மீடியம் கம்பெனி டார்கெட் பண்ணல, ஸ்டார்ட் அப் கம்பெனி டார்கெட் பண்ண, இந்த மாதிரி டீடைல் டெமோகிராபிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களால டார்கெட் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராபிக் செக்மெண்ட் சொல்லுவாங்க. மூணாவது லைஃப் ஈவெண்ட். லைஃப் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு அதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது ரீசெண்டா கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல வந்து ஹையர் எஜுகேஷன் ஐஎல்ஸ் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட் பண்ண போறீங்களா, இல்ல ரீசெண்டான மேரேஜ் ஆனவங்க டார்கெட் பண்ண போறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லணும், ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு ஈவெண்ட் பிளானர் கண்டக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அப்கமிங்ல பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்களோ இல்ல மேரேஜ் பண்றவங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைஃப் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு, ஸோ லைஃப் ஈவெண்ட் ஆடியன்ஸ் செக்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு, அங்க வந்து நீங்க ரீசென்ட் மேரேஜ் அண்ட் ரீசென்ட் பர்த்டே பார்ட்டிஸ், ரீசென்ட் ஆனிவர்சரி அவங்களால நீங்க டார்கெட் பண்ணா உங்களால ஈஸியா வந்து அதுக்கான குவாலிட்டியான ஆடியன்ஸ் லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் லைஃப் ஈவெண்ட்னா எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், அதாவது கிராஜுவேட் ஆயிருக்கலாம், இல்ல வந்து ரீசெண்டா மேரேஜ் பண்ணிருக்கலாம், ரீசெண்டா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருக்கலாம், ரீசெண்டா ஆனிவர்சரி பண்ணிருக்கலாம், இல்ல ஆனிவர்சரி பண்ண போறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நீங்க லைஃப் ஈவெண்ட் டார்கெட்டிங் பண்றதா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னா ஈவெண்ட் பிளானருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அட் லாஸ்ட் வந்து இன் மார்க்கெட். இன் மார்க்கெட் ரொம்ப 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 முக்கியம் கைஸ். ஸோ நீங்க எனக்கு எதுவுமே தெரியல நான் பிளாங்கா போறேன்னா நீங்க கண்டிப்பா இன் மார்க்கெட் ஆடியன்ஸ் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இன் மார்க்கெட் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்க ரிலேட்டடான ஃபீல்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ரீசெண்டா பை பண்ண ப்ராடக்ட், ஸோ அவங்க அது ரிலேட்டடா ப்ராடக்ட் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இன் மார்க்கெட் ஆடியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியல எந்த ஆடியன்ஸ் சூஸ் பண்ணேன்னு தெரியலன்னா நீங்க டைரக்டா இன் மார்க்கெட் போகலாம். ஸோ இன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் இன் கூகுள் சர்ச் அண்ட் ரீசென்ட் பர்ச்சேஸ், அதாவது அது ரிலேட்டடான ப்ராடக்ட் அவங்க ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இன் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பேர் டு ஆல். அண்ட் லாஸ்ட் வந்து யுவர் டேட்டா ஆடியன்ஸ். யுவர் டேட்டா ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லை, இது ரீமார்க்கெட்டிங் சொல்லலாம். ஸோ இந்த ரீமார்க்கெட்டிங் தான் யுவர் டேட்டா ஆடியன்ஸ். அதாவது உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு சர்டன் டேட்டாஸ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட சிஆர்எம் டேட்டாஸ் இருக்கு, இல்ல வெப்சைட் விசிட்டர்ஸ் டேட்டாஸ் இருக்கு, ஆப் டவுன்லோட்ஸ் டேட்டாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கஸ்டம் டேட்டா உங்ககிட்ட இருக்கு. அதுதான் அதை பேஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரீசெண்டா உங்க வெப்சைட்டுக்கு லாஸ்ட் 1 month வந்தவங்களுக்கு அகைன் நீங்க வந்து ரீமார்க்கெட்டிங் பண்ண போறீங்கன்னா இந்த இது யுவர் டேட்டா ஆடியன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப் விசிட்டர்ஸ் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணலாம். கஸ்டம் செக்மெண்ட்னா உங்களோட சிஆர்எம்ல ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட ஒரு சர்டன் டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸ்க்கு வந்து நீங்க கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். அந்த சேம் டைம் லுக் லைக் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். இதுதான் கைஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான 6 செக்மெண்ட், ஆடியன்ஸ் செக்மெண்ட். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 6 செக்மெண்ட் நீங்க தெரிஞ்சா போதும் உங்களால எந்த கேம்பெயினும் ஈஸியா வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இது எங்க நான் செலக்ட் பண்றது உங்களுக்கு லைவா காட்டுறேன் இப்போ. ஸோ நீங்க எந்த கேம்பெயின் சூஸ் பண்ணாலும் சரி, இப்போதைக்கு நான் வந்து சர்ச் கேம்பெயின் இடத்துல வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின். ஸோ அதை எடுத்து கிளிக் பண்ணி நான் சர்ச் பண்றேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் நெட்வொர்க், டிஸ்பிளே நெட்வொர்க் ரெண்டுமே டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட் உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட். ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிளிக் பண்ணினா சர்ச் இங்க வந்து ரீசெண்டா நீங்க சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்துக்கிறேன். ஸோ கார் நான் டைப் பண்ண உடனே எனக்கு வந்து சில இதெல்லாம் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா இன் மார்க்கெட் ஹேட்ச் பேக்ஸ் ஷோ ஆகுது, காம்பாக்ட் கார்ஸ் இன் மார்க்கெட். அதாவது காம்பாக்ட் கார்ஸ் இன் மார்க்கெட் என்ன சொன்னா ரீசெண்டா ஆக்டிவா சர்ச் பண்றவங்க ஆனா ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணவங்க. ஸோ காம்பாக்ட் கார்ஸ் இன் மார்க்கெட்ல நிறைய ஷோ ஆகுது. பிளஸ் வேற என்ன ஷோ ஆகுது பார்க்கலாம். இன் மார்க்கெட் எல்லாமே இன் மார்க்கெட்ல இருக்கு. கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் இன் மார்க்கெட். ஸோ இன் மார்க்கெட் மேக்ஸிமம் ஷோ ஆகுது. வேற ஏதாச்சும் போடலாம். இப்போ நான் பைக் போட்டு பாக்குறேன். ஸோ இந்த இப்போ பைக் போட்டு பார்த்தா ஸோ பைக்ல என்னென்ன ஷோ ஆகுது போகலாம். இன் மார்க்கெட்டு. ஸோ மேக்ஸிமம் இன் மார்க்கெட்டா ஷோ ஆகுது. அஃபினிட்டி என்ன சைக்கிளிங் என்தூசியாஸ்ட், அதாவது சைக்கிளிங்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்கள டார்கெட் பண்ணப்போ இந்த அஃபினிட்டி ஷோ ஆயிருக்கு பாத்தீங்களா. ஸோ அஃபினிட்டி ஷோ ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பைக்ல வந்து எனக்கு இன் மார்க்கெட் இருக்கு, அஃபினிட்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அஃபினிட்டினா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட், இன் மார்க்கெட் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்குங்க. ஸோ இது எப்படி பர்டிகுலர் டார்கெட் பண்றதுன்னா இந்த ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷனை காட்டும். ஸோ அந்த ப்ரௌஸ்ல போயிடுங்க. ஸோ அந்த ப்ரௌஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுது டீடைல் டெமோகிராபிக்ஸ். நான் டீடைல் டெமோகிராபிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ பேரண்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் பேஸ் பண்ணி இல்லை கம்பெனி பேஸ் பண்ணி டார்கெட் பண்றது. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேரண்டல் ஸ்டேட்டஸ் அவங்க சிங்கிளா இருக்கவங்களுக்கு டார்கெட் பண்றாங்க, இல்லை பேரண்டா இருக்கவங்க டார்கெட் பண்ண போறீங்களா, சிங்கிள், ரிலேஷன்ஷிப், மேரிடு. ஸோ எஜுகேஷன் கிராஜுவேட்டட், அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹையர் லெவல் எஜுகேஷன், அப்புறம் ஓனர்ஷிப் இருக்கவங்க, ஸோ ஹோம் ஓனர்ஸ், ரெண்டர்ஸ் டார்கெட் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கம்பெனி சைஸ் பேஸ் பண்ணி டார்கெட், இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் டீடைல்டு டெமோகிராபிக்ஸ் சொல்லி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஸோ நீங்க அதை கரெக்டான செக்மெண்ட் சூஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்ண போறேன். ரெண்டாவது அஃபினிட்டி. அஃபினிட்டி சொன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ண போறோம். இதுக்குள்ள செலக்ட் பண்ணி இதுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் மார்க்கெட் என்ன சொல்லிருக்கேன், ஆக்டிவ் பர்ச்சேசர் அண்ட் ரீசென்ட் பர்ச்சேசர்ஸ் அண்ட் ஆக்டிவ் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ அதை டார்கெட் பண்ண இது வந்து எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க பிளைண்டா போறதா இன் மார்க்கெட் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் வித் யுவர் பிசினஸ். இதுதான் வந்து பார்த்தா டேட்டா செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ டேட்டா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்க கஸ்டம் டேட்டா வச்சு ரன் பண்ணலாம். இல்ல வச்சுக்க இதுக்கு வந்து நியூ செக்மெண்ட் சொல்லி உங்க ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கம்பைன் செக்மெண்ட்டோ இல்ல நியூ செக்மெண்ட்டோ கம்பைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட். இதுல உங்களுக்கு எல்லாமே இதுல கீவேர்டு எங்க இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஆட் குரூப்ல கீவேர்டு வந்துரும் கைஸ். ஸோ மோர் செட்டிங்ல உங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கீவேர்டு மேட்சஸ் வந்துருச்சா. ஸோ இது வந்து கீவேர்டு தனியாகும். ஸோ நீங்க இதுவும் டார்கெட் பண்ணி பண்ணலாம். இல்ல எனக்கு எதுவுமே தேவையில்லை, இதுல எதுவுமே நான் யூஸ் பண்ண போல, டைரக்டா கீவேர்டு மட்டும் போறேன்னா நீங்க கீவேர்டு அண்ட் ஆட்ஸ் பேஸ் பண்ணி போயிடலாம் கைஸ். ஸோ இதை எதுவுமே சூஸ் பண்ணல, டைரக்டா வந்து கீவேர்டு பேஸ் இது பண்ணி போறேன்னா நீங்க ஜஸ்ட் உங்களோட ஏஜ் வைஸ் நீங்க டார்கெட் பண்ணலாம். இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, டார்கெட்டிங் அண்ட் அப்சர்வேஷன் சொல்லிட்டு. டார்கெட்டிங்னா இப்போ நீங்க யாரெல்லாம் சூஸ் பண்றீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மெரிட்டஸ் சிங்கிள்ஸ் மட்டும் டார்கெட் பண்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் டார்கெட் பண்றேன், ஹோம் ஓனர்ஸ் டார்கெட், ரெண்டர்ஸ் டார்கெட் பண்றேன். இந்த மாதிரி டார்கெட். ஸோ டார்கெட்டிங் கொடுத்துட்டேன்னா ஸோ இப்போ நீங்க யாரெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் அவங்கள மட்டும் நேரோவா டார்கெட் பண்ணணும். இதுதான் வந்து டார்கெட்டிங். அதே அப்சர்வேஷன் கொடுக்கலாம். ஸோ இது ரிலவெண்டான ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற ப்ரொஃபைலும் டார்கெட் பண்ணும். இதுதான் வந்து அப்சர்வேஷன்.
ஸோ ரெக்கமெண்டேஷன் இருக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க கீவேர்ட் பேஸ் பண்ணி அதாவது கீவேர்ட் பிளான் யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து கீவேர்ட்ஸ் அண்ட் ஆட்ஸ் போடு. இது எல்லாமே ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால எது எது ஆட் பண்ண முடியும் அதை மட்டும் ஆட் பண்ணி நீங்க டைரக்டா கீவேர்ட்ஸ் அண்ட் ஆட் செக்ஷன் போயிடலாம். ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் உங்களுக்கு எது ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஹேபிட் பேஸ் சில செக்ஷன் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா கீவேர்ட்ஸ் போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் ஆட்ஸ்ல ஆடியன்ஸ் செக்மெண்டா என்ன, எந்த ஆடியன்ஸ் நான் சூஸ் பண்ணணும், எந்த ஆடியன்ஸ் சூஸ் பண்ணா எனக்கு கரெக்டான லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை நீங்க உங்களோட சர்ச் ஆட்ஸ்லயோ இல்ல டிஸ்பிளே ஆட்ஸ்லயோ யூடியூப் ஆட்ஸ்லயோ கரெக்டா யூஸ் பண்ணா போதும் உங்களால குவாலிட்டியான லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் லைன்ல குறிச்சு ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.